எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நமக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு இக்கட்டான அல்லது நெருக்கடியான மனநிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன செய்வோம், பயணம் பண்ணுவோம். அப்படி பயணம் பண்ணும் பொழுது அது ஒரு மலை பிரதேசமாக இருந்தால் அந்த மலைகளை நாம் ரசிப்போம், அங்கு படர்ந்துள்ள பனிகளை ரசிக்கலாம். அல்லது ஆற்றங்கரை பகுதியாக இருந்தால் அங்கு வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய ஆறுகளை ரசிப்போம், ஓடைகளை ரசிப்போம், துள்ளி குதிக்கும் மீன்களை ரசிப்போம். இப்படியெல்லாம் ரசிக்கும் பொழுது நம் மனதில் உள்ள இறுக்கமான அல்லது ஒரு நெருக்கடியான மனநிலையும் சற்று நீங்கி நாம் என்ன செய்ய முடியும், ஒரு இயல்பான மனநிலைக்கு வருவோம். இதன் மூலம் நம்ம என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் மேம்படையும் அப்படின்றத பொறுத்து பயணம் பண்ணுறோம். இந்த உலகத்தில் அனைத்து புத்தகங்களாக இருந்தாலும் சரி, வர்ணனை செய்யப்பட்டு எழுதப்பட்ட வரலாற்று கவிதைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே யாரோ ஒருவர் பார்த்து ரசித்து அதை உள்வாங்கி அவருடைய கற்பனை வளத்தையும் இலக்கிய வளங்களையும் ஒன்று சேர்த்து அதை மெருகூட்டி நாம் அனைவருக்குமே ஒரு படைப்பாக தருவார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த உலகத்தையே பார்க்க முடியாத, பிறப்பாலே இந்த உலகத்தை எப்படி இருக்கும் அப்படின்றத எதுவுமே தெரியாம ஒரு உலகம் வாழ்ந்துட்டு இருக்கு. அது என்ன உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வையற்றோர் உலகம். அவங்க இந்த உலகத்தை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நமக்கு எல்லாமே சின்ன வயசுல இருந்து சொல்லியிருப்பாங்க, அறிவுனா எப்படி இருக்கும், ஒரு உயரமான இடத்துல இருந்து ஒரு தண்ணீர் எல்லாம் மொத்தமாக விழும், ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கும் போது என்ன செய்யும், மனசெல்லாம் ரொம்ப லகுவாக இருக்கும், அழகாக இருக்கும், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. சொல்ல கேட்டு நம்ம கற்பனை செஞ்சு வச்சுருப்போம். அதே நேரத்தில் இமயமலை அப்படி ரொம்ப உயரமாக இருக்கும். அந்த முகட்டுலலாம் என்ன செஞ்சுருக்கோம், பனிகள் படர்ந்து ஒரு பாறை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பைக் ஓட்டும் போதோ அல்லது கார் ஓட்டும் போதோ நம்ம அப்படியே ரசிச்சுட்டு பயங்கரமாக போகலாம், இப்படிலாம் நம்ம சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க, அது கேள்விப்பட்டிருப்போம். அதை ஒரு நாள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது, பொருளாதார ரீதியாக நம்ம முன்னேறும் பொழுது அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம அதை பார்த்து ரசிப்போம். ஆனால் அந்த பார்வையற்றோர் உலகம் எப்படி அதை ரசிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவர்களுடைய உலகத்தில் இதுவரை நம்ம கேட்ட எல்லாமே கற்பனையாக தான் இருக்கும். இமயமலை எப்படின்னா உயரமாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும்னு தெரியும், ஆனால் இது வரைக்கும் அவங்க பார்த்ததில்லை. அந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை ஊட்டியது யார் என்று நினைக்கிறீங்க? பிரெய்லி அப்படின்ற ஒரு எழுத்து முறை, பிரெய்லி அவர் கண்டுபிடிச்ச தொட்டு உணர்ந்து உள்வாங்கக்கூடிய அந்த எழுத்து முறை தான் அந்த உலகத்திற்கு வெளிச்சத்தையும் அறிவுகளையும் ஊட்டிய மிக பெரும் உலகம். அப்போ ஆகச்சிறந்த கடவுள்கள் எல்லாம் தாண்டி அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவினையும் வெளிச்சத்தையும் உருவாக்கியது யார் என்று பார்த்தால் அந்த தொடு உணர்வின் மூலம் தன்னுடைய கல்வி ஞானத்தை மேம்படுத்த உழைத்த அந்த எழுத்துக்களை உருவாக்கிய பிரெய்லி என்பவர் தான். நம்மளால் ஒரு 30 செகண்ட் கண்ணில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு கண்ணே தெரியாமல் உண்மையாக ஒரு பக்கத்து தெருக்கு போயிட்டு வந்துட முடியுமா, அல்லது பஸ் ஏறி ஒரு பக்கத்து கடைக்கு போயிட்டு வந்துட முடியுமா அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் மிக சங்கடமான ஒரு விடயமாக தான் இருக்க முடியும். அதே வேளையில் இந்த பார்வையற்ற உலகம் படித்து வாழ்க்கையில் முன்னேறி ஒரு மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் பொழுது நம்மளால அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு உறுதியான மனநிலையில் இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எத்தனையோ பார்வையற்றோர் வாழ்ந்து கட்டியிருக்காங்க, எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்து கட்டியிருக்காங்க. இதெல்லாம் மெய்யுடன் நம்ம பார்க்கணும். ஒரு படத்தில் கூட ஒரு பாடல் வரி வரும், மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் நான் அவர்களை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு பாடல் வரி ஒரு அருமையான வரிகளாக இருக்க முடியும். நாம் எல்லாருமே வழிவிடுவோம், வாழ வைப்போம். நன்றி.